வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கோன கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி 11ஆம் தேதி 4வது மாதம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடைபெறுது. 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கோன கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் வந்திருந்த ரிசல்ட்டு முன்னாடி நாள் 1 மணிக்கு 247ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் ஃபுல் வின்னிங்கே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள், 1 மணிக்கு கொடுத்த கெஸ்ஸிங்கில் 247 3 நம்பர் ஃபுல் வின்னிங்கே நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி 3 நம்பர் தான் கொடுத்துருந்தேன். 247 நம்ம எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டும் 247 தான் ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங்கே நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நம்ம 4 எடுத்திருந்தோம். 4ஆம் நம்பரும் ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கொடுத்த கெஸ்ஸிங்லேயும் நம்ம 1 4 அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். 4 பாஸ் ஆகிருக்கு. 3 நம்பர் நம்ம ஃபுல் வின்னிங்கே நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கோன கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தேதி 11ஆம் தேதி 4வது மாதம் 2025. 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்ம சேனலில் ரெகுலராகவே கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெகுலராகவே வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் ஒவ்வொரு நம்பர்ஸையும் தொடர்ந்து நான் கொடுக்குறேன். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் கொடுக்குறோங்கிறது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ஏ போர்டில் நம்ம இன்றைக்கி என்ன நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 0 வர்றதுக்கு ஏ போர்டில் வாய்ப்பு இருக்குது. 0 1 ஏ போர்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பி போர்டில் 7 கணக்கில் வந்திருக்கு. கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் பி போர்டு 7 எடுத்துக்கலாம். 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பி போர்டில் எடுத்திருக்கோம். சி போர்டு நமக்கு 4 7 தான் சி போர்ட்லையும் காட்டுது. உங்கள் கணக்கில் எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். என்னையுடைய கணக்கில் காட்டக்கூடிய நம்பர்ஸை மட்டும்தான் நான் இங்கே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கம்மியான நம்பர்ஸாக தான் கொண்டு கொடுக்குறோம். ஸ்ட்ராங்கான வின்னிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நான் 1 0 எடுத்திருக்கேன். பி போர்டில் 7யும் 4யும் எடுத்திருக்கோம். சி போர்டில் 4 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம், ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் போல் கிடைக்கக்கூடிய மெத்தேடை மேட்ச் பண்ணி தான் நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிசியில் மட்டுமே வந்துச்சுன்னா இன்றைக்கி என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 65 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி மட்டுமே வந்துச்சுன்னா 74 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 65 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மியான நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 49ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிசியில் மட்டுமே நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய 3 நம்பர் பார்த்திங்கன்னா 65 74 49 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பர்ஸ் கொடுக்கணும், ரெகுலராகவே வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆல் போர்டு நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் என்னையுடைய கணக்கில் இன்றைக்கி 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஆல் போர்டு நீங்கள் 9ஐயும் 7ஐயும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 10,000% ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா
9ம் 7ம் கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களும் 9ஆம் நம்பரையும் 7ஆம் நம்பரையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு கம்மியான நம்பர்ஸ் கொடுப்போம், ஸ்ட்ராங்கான வின்னிங் கொடுப்போங்கிறது பார்த்தீங்கன்னா 9, 7 இன்றைக்கி ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவே கொடுக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். உங்கள் கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்கிலையும் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரெகுலராக வந்து வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 165, 149, 097, 574 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் பார்க்கையில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்களே பார்க்குறீங்க. கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே வந்து 4 நம்பர்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள நம்பர்ஸையும் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் எந்த நம்பர்ஸ் எல்லாம் எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா வாங்க, 1 மணிக்கு நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த நம்பர்ஸு எந்த போர்டில் எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 5 வந்து ஏ போர்டில் 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 6 வந்து ஏ போர்டில் 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து ஏ போர்டில் 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் வந்து நமக்கு 2 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 3 வந்து 31 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதிக பெண்டிங் உள்ள நம்பர் பி போர்டில் 2 நம்பர் தான். சி போர்டில் வந்து 2 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 5 வந்து 38 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில். இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் போல் எடுக்கிற கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு 035 ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கலாம். கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் 935, 947, 924 கணக்கில் வருதுன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி 3 நம்பர் எடுத்திருக்கேன். பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி 935, 947, 924 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 3 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பாட்ஸில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க, நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்குறோம். பாட்ஸ்லையும் நம்ம பெஸ்ட் நம்பராக கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நான் 925 ஒரு பாட்ஸுன்னு சொல்லி கலப்பு நம்பர்ஸில் கொண்டு வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா 925 அப்படின்னு சொல்லி ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கேன். 937 இது ஒரு பாட்ஸில் 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா 925, 937 பாட்ஸில் வந்து இந்த 2 நம்பரை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வந்து நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் கெஸ்ஸிங் எடுத்து உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் கெஸ்ஸிங் கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் பார்க்குறோம். நம்பர்ஸ் வந்து கம்மியான நம்பர்ஸாக கொடுக்குறேன். உங்கள் கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்கிலையும் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் கொடுக்குறோம். கண்டிப்பாக வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸ் வந்து எடுத்து வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா
60 35 24 65 27 97ன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்பர்ஸ் பார்க்கலாம். ஏபிபிசிஎஸ்சி ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம். எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்கோங்கிறத நீங்களே பார்த்தீங்க. 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டுமே இங்கே வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது கம்மியான நம்பர்ஸாக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் வருதுன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு நடக்கக்கூடிய ட்ராவுக்கு 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்லேயும் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுக்குமே ரெகுலராகவே வந்து வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் கொடுக்குறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்ட்ராங்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு நம்பர்ஸையும் பார்த்தீங்கன்னா 95 74 10 97 51 65 09 35 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த 4 நம்பர்ஸையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நடைபெறுது. 1 மணிக்கு நடக்கக்கூடிய ட்ராவுக்கான நம்பர்ஸ் தான் பார்த்தோம். நீங்களே பார்க்குறீங்க. நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து ஃபைனல் கெஸ்ஸிங் கேஎல் டியர் ரெண்டுக்குமே வந்து ரெகுலராக வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபைனல் கெஸ்ஸிங் தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டுமே வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ரெகுலராகவே வந்து நம்மளுடைய ஃபைனல் கெஸ்ஸிங் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.